Good morning 7th standard students. Today in your grammar class we are going to see preposition grammar. So very easy and understand பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட sentencesல use பண்றது it becomes very easy for you. So we'll get into the lesson. இந்த pictogrammar வந்து உங்களுக்கு lesson number 3ல கொடுத்திருக்காங்க. A prayer to the teacher lesson இருக்குல்லையா, அதுக்கு அப்புறமா வந்து இந்த pictogrammar preposition கொடுத்திருக்காங்க. So let's get into the lesson. Preposition அப்படிங்கிறது என்னன்னா, it comes before a noun or pronoun in a sentence and shows its relationship to another word or part of the sentence. So ஒரு sentenceல வந்து noun and pronounக்கு முன்னாடி வரும் and it shows its relationship to another word or part of the sentence. So இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து parts of the speech அப்படின்னு சொல்லி ஒரு grammar வீடியோ வந்து இந்த வீடியோட லிங்க்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல noun, verb, pronoun, adverb, adjective இதை பத்தி எல்லாமே அதுல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு noun or pronoun அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு noun pronoun அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இந்த noun or pronounக்கு முன்னாடி வர word and it has a relationship with other words in the sentence like verb ஓடியோ இல்ல adverb ஓடியோ adjective ஓடியோ இந்த nounக்கும் pronounக்கும் என்ன relationship இருக்கு அப்படின்றத establish பண்ற word தான் preposition. Prepositions வந்து பாத்தீங்கன்னா can be classified into 3 groups. மேஜரா வந்து 3 groups-ஆ classify பண்ணலாம். அது வந்து என்னன்னா time prepositions, place prepositions, position prepositions. இந்த மூணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய type of prepositions இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து preposition English grammar அப்படின்ற ஒரு வீடியோல வந்து நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்கிறேன். So you can go through that video for full understanding of prepositions. But இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன்ல வந்து இந்த 3 types of prepositions மட்டும் கவர் பண்ணலாம். First one வந்து time prepositions. Time prepositions அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல டைம் denote பண்ணி வர prepositions எல்லாமே வந்து time prepositions. டைம்னா அது வந்து டேவா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், ஆர் நம்ம எக்ஸாக்டா டைமா இருக்கலாம். So இது எல்லாமே time prepositions தான். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, at 5 AM. at இந்த atங்கிறது தான் வந்து இங்க preposition. So 5 AM ன்றது time, exact time. அந்த டைம்க்கு முன்னாடி at அப்படிங்கிற preposition நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் during the morning. during அப்படின்றது இங்க preposition. So morning காலை வேளையில அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து during. Next, in the evening, மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து in the evening. அதுல இன்னங்கிறது தான் வந்து உங்களுக்கு preposition. So இதுதான் வந்து time preposition. So time prepositionsல வந்து பாத்தீங்கன்னா at வரும், during வரும், in வரும், on வரும், daysலாம் சொல்லும்போது on வரும். I was born on 8th February. என்ன வருஷமோ அந்த வருஷம் சொல்லலாம். இல்லைனா வந்து ஜென்ரலா சில லீடர்ஸோட பர்த் டேட்லாம் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணலாம். மை ஃபாதர் வாஸ் born on so and so டேட் சொல்லலாம். இல்லைனா மை பிரதர் வாஸ் born in the year. இயர்ன்னு சொல்லும்போது இன்னுன்னு சொல்லணும். ஸோ at, during, in, on, before, after இது எல்லாமே வந்து டைம் prepositionsல வரும். Next வந்து பாத்தீங்கன்னா place prepositions. place prepositions அப்படிங்கிறது என்னன்னா, places denote பண்ணி வர prepositions எல்லாமே வந்து place prepositions. Example, in விழுப்புரம். விழுப்புரம்ன்றது ஒரு place. So in விழுப்புரம் அப்படிங்கிறதுல in வந்து preposition. At the bus stop. So bus stop அப்படிங்கிறது ஒரு இடம். So அது வந்து ஒரு place. So at the bus stop. Next இதுல வந்து atங்கிறது வந்து preposition. Next, inside the classroom. classroomக்கு உள்ள. So classroom அப்படின்றது ஒரு place. So இந்த மாதிரி places denote பண்ணி வர்றது எல்லாமே வந்து place prepositions. Next வந்து position prepositions. position prepositions வந்து என்னன்னா, ஒரு
ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத denote பண்றது வந்து position prepositions. For example, on the table, the book is on the table. So on the table அப்படின்றது டேபிளுக்கு மேல, ஸோ அது வந்து ஒரு பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல on அப்படிங்கிறது preposition. Above the head, so the screen was above the head. So அந்த மாதிரி சொல்லும்போது above அப்படிங்கிறது வந்து இங்க position preposition. Next, over the bridge, the truck traveled over the bridge. So over அப்படிங்கிறது வந்து position preposition. So எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத சொல்லும்போது அது வந்து position preposition ஆகுது. So prepositionsல வந்து இந்த லெசன்ல உங்களுக்கு 3 types of prepositions இருக்கு. ஒன்னு வந்து time preposition, place preposition and position preposition. Time prepositionsனா என்ன? டைம் indicate பண்ணி or denote பண்ணி வரது எல்லாமே time prepositions. Day, date, month, year, time, or morning, evening, seasons, summer, winter, இது எல்லாத்தையும் இந்த டைமை இண்டிகேட் பண்ணி வர்றது எல்லாமே வந்து டைம் ப்ரிப்போசிஷன்ஸ். பிளேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்த வந்து டெனோட் பண்ணி வர்றது, பிளேஸை டெனோட் பண்ணி இண்டிகேட் பண்ணி வர ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ அது எந்த பிளேஸாக வேணா இருக்கலாம், கிளாஸ் ரூம், பெட்ரூம், யுவர் ஹோம், பார்க், வெளியில் ஏதாவது ஒரு இடம், தாஜ்மஹால், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அதை இண்டிகேட் பண்ணி வர ப்ரிப்போசிஷன்ஸ் பிளேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ். பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ்ன்றது வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அந்த நவுனோ ப்ரோனவுனோ எந்த பொசிஷனில் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ். ஆன் த டேபிள், அபவ் த ஹெட், ஓவர் த பிரிட்ஜ், அண்டர் த டேபிள், beside the river. So இது எல்லாமே வந்து position prepositions. So next வந்து நம்ம language check point பார்க்கலாம். language check point வந்து எப்படி சொல்றது வந்து correct, எப்படி சொல்றது வந்து incorrect அப்படின்றத சொல்றது தான். The plane flew above the building. So ஒரு பில்டிங்க்கு மேல ஒரு பிளேன் வந்து பறந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து above சொல்லக்கூடாது, over அப்படின்னு சொல்லணும். The plane flew over the building. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா above-ன்றது எப்போ யூஸ் பண்ணணும்னா மூமெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் போது above வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து above the head, the screen was above the head அப்படின்னு சொல்றோம். ஸோ மூமெண்ட் இல்லாத ஒரு பொருளை பற்றி பேசும்போது நம்ம above யூஸ் பண்ணலாம். பட் மூமெண்ட்ல இருக்கிற பொருளை பற்றி சொல்லும்போது நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். The bird flew over the building. ஸோ இங்க வந்து அந்த பேர்ட் வந்து பறந்துட்டே இருக்கு, ஆர் பிளேன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி பேசும்போது நம்ம வந்து ஓவர் வந்து யூஸ் பண்ணணும். மூமெண்ட் இல்லாத ஒரு பொருளை பற்றி பேசும்போது above யூஸ் பண்ணலாம். The light hung above the floor, above the ceiling, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லைட் வந்து எங்க இருந்துச்சுன்னா ஃப்ளோருக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இங்க வந்து மூமெண்ட் இல்லை, மூமெண்ட் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம above யூஸ் பண்ணலாம். பட் the bird flew over the terrace. ஸோ மூமெண்ட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை பற்றி நம்ம பேசும்போது you have to use over. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, we shall meet them in the club this evening. ஸோ இதில் வந்து we shall meet them at the club this evening தான் வந்து correct way of saying. Why? Because in வந்து எப்போவுமே வந்து larger places-க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் countries, cities, etc. at வந்து small places-க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸ்கூல், பார்க், ஏதாவது ஒரு நீங்கள் விளையாடுறதுக்கு போகிற இடம், அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ்க்கு வந்து சொல்லும்போது at யூஸ் பண்ணோம். பெரிய பெரிய பிளேசஸ், கண்ட்ரிஸ், சிட்டிஸ், டவுன்ஸ், மல்டிப்ளெக்ஸஸ், இந்த மாதிரியெல்லாம் லார்ஜ் பிளேசஸ் பற்றி பேசும்போது நீங்கள் இன் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பிளேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பிளேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ்லேயே வந்து எங்கே இன் யூஸ் பண்ணலாம், எங்கே அட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அட் வந்து ஸ்மால் பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணோம், இன் வந்து லார்ஜ் பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஐ வாக் பை ஃபுட்.
I walk by foot அப்படின்னு சொல்றதை விட I walk on foot அப்படின்னு சொல்றது தான் வந்து ஆப்டா இருக்கும். Why? Because on is used for actions involving body parts. நம்மளோட body parts செய்யற வேலையை நம்ம சொல்லும்போது on யூஸ் பண்ணணும். By is usually used to mention the means of transport. அதாவது மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, பஸ், காரு, சைக்கிள், ஸ்கூட்டர், இதெல்லாமே சொல்லும்போது நம்ம பை யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து we travel to school by bus. ஸோ பஸ் அப்படின்றது வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த மாதிரி பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ, we will go to our grandma's place by train. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை குறிக்கும் போது நீங்கள் பை யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட பாடி பார்ட்ஸ் வச்சு வர மூமெண்ட்டை நீங்கள் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணால் ஆப்டாக இருக்கும். இதுதான் வந்து இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ப்ரிப்போசிஷன்ஸ் இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம வந்து எல்லா பொசிஷன்ஸையும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸ்க்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. ஸோ அதுக்கான ப்ரிப்போசிஷன் வந்து next to. ஸோ the girl is standing next to the box. ஸோ the next to அப்படிங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இந்த பாய் வந்து he is coming out of the box. ஸோ பாய் என்ன பண்ணுறான், அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வரான். the boy is coming out of the box. ஸோ out of அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்க. இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸ்க்கு பின்னால இருக்கா. பின்னாலனா behind. ஸோ the girl is standing behind the box. ஸோ behind அப்படிங்கிறது இங்க ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸ்க்கு உள்ள போறா. ஸோ அதுக்கு வந்து into. ஸோ the girl is going into the box. ஸோ எப்படி இந்த பாய் வந்து பாக்ஸ்க்கு வெளியே வர்றது வந்து அவுட் ஆஃபோ, அதே மாதிரி உள்ள போறது வந்து into. நெக்ஸ்ட் இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸை சுத்தி ஓடிட்டு இருக்கா. ஸோ the girl is running around the box. சுத்தி ஓடுறது வந்து around. ஸோ அரவுண்டுன்றது இங்கே ப்ரிப்போசிஷன். the girl is running around the box. நெக்ஸ்ட் the girl is sitting in the box. இங்க வந்து பாக்ஸுக்கு உள்ள உட்காந்துருக்கா. ஸோ the girl is sitting in the box. நெக்ஸ்ட் இந்த பாய் வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ள போயிட்டு வரான். ஸோ த்ரூ, இது வந்து ஒரு பக்கமா போய் இன்னொரு பக்கமா வரான். ஸோ the boy is traveling through the box or the boy is going through the box. ஒரு வழியா போய் இன்னொரு வழியா வரது வந்து through. So the boy is going through the box அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ் தான். next to, behind, out of, into, around, in, through, இது எல்லாமே வந்து பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸோட மீனிங்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிக்சர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வேர்ட்ஸும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கேர்ள் வந்து she is jumping. இந்த பாக்ஸ்க்கு மேல அவ குதிக்கிறா. ஸோ she is jumping over the box. ஓவர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன் மூமெண்ட்ல மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ this girl is jumping over the box. ஜம்ப் பண்றது வந்து மூமெண்ட் இருக்கு. ஸோ the girl is jumping over the box. ஸோ இங்க என்ன போடணும், ஓவர் அப்படின்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இந்த பாய் வந்து he is jumping பாக்ஸ்ல இருந்து கீழே குதிக்கிறான். ஸோ டவுன். ஸோ the boy is jumping down from the box. ஸோ down from இருக்கு இல்லையா, அதை இங்க எடுத்து போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. the girl is standing on the box. இந்த பாக்ஸ்க்கு மேல இந்த கேர்ள் நின்றுட்டு இருக்கா. மேலனா ஆன் யூஸ் பண்ணோம். ஸோ the girl is standing on the box. நெக்ஸ்ட் இந்த கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா she is jumping onto the box. இந்த பாக்ஸுக்கு மேல அவ குதிக்கிறா. ஸோ she is jumping onto the box.
இது வந்து standing on the box, இது வந்து jumping onto the box. Next பாருங்க, இந்த girl வந்து she is sitting inside the box. So இங்க வந்து inside option இருக்கு. So அவ வந்து box குள்ள உட்கார்ந்திருக்கா. So she is sitting inside the box. So இங்க வந்து inside எழுதணும். Next வந்து the girl is standing in front of the box. ஒரு box இருக்கு, அந்த boxக்கு முன்னால அவ நின்னுட்டு இருக்கா. முன்னாலனா front. So the girl is standing in front of the box. Next இந்த boy வந்து ரெண்டு boxக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கான். நடுவுலனா between. So the boy is sitting in between two boxes. So இங்க வந்து between அப்படினு சொல்லி நீங்க எழுதணும். So இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. So அதை பேஸ் பண்ணி இவங்களோட பொசிஷன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க இந்த ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணணும். So ஃபில் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ சொல்லிட்டேன், பட் வீடியோட எண்ட்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம படிச்ச இந்த கிராமர் ப்ரிப்போசிஷன் கிராமரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ் போகும்போது நீங்க இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்ல வந்து யூ வில் பிகம் அ மாஸ்டர். ஸோ எஃப் எக்ஸசைஸ் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன். இந்த சென்டென்சஸ்ல இருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஜூலியன் பிளேஸ்ட் ஹர் லஞ்ச் பாக்ஸ் இன்சைட் ஹர் பேக். ஸோ இன்சைட் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். வினோதினி லெஃப்ட் த ஹவுஸ் பிஃபோர் சன்ரைஸ். ஸோ பிஃபோர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். பென் saw டெய்சி பிளேயிங் அக்ராஸ் த ரோட். அக்ராஸ் அப்படின்றது குறுக்க தான் அக்ராஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அக்ராஸ் அப்படிங்கிறது இங்க ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த மாதிரி மீதி இருக்கிற சென்டென்சஸ்ல என்ன ப்ரிப்போசிஷன் இருக்கோ அதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் கிராஸ் செக் வித் மை ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஜி எக்ஸசைஸ் பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் யூசிங் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இங்க வந்து fill in the blanks மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ப்ரிப்போசிஷன் வருமோ அதை வந்து நீங்க எடுத்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து எடுத்து நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இஸ் யுவர் மதர் அட் ஹோம். ஸோ இது வந்து பிளேஸ் ப்ரிப்போசிஷன். ஹோம்ங்கிறது பிளேஸ். ஸோ சின்ன சின்ன பிளேஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அட் யூஸ் பண்ணோம். ஸோ இஸ் யுவர் மதர் அட் ஹோம். நெக்ஸ்ட், தெர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் த பீப்புள். ஸோ மக்களுக்கு நடுவுல யூனிட்டி இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து among the people அப்படிங்கிறது தான் இங்க கரெக்ட் ஆப்ஷன். He discussed the problem with his parents. யார் கூட டிஸ்கஸ் பண்ணா? பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணா. with discuss the problem with his parents. பேரண்ட்ஸோட அவரோட ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணா. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற சென்டென்ஸை வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் எதுவோ அதை சூஸ் பண்ணி நீங்க போடுங்க. இதனோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். Next, H exercise. Fill in the blanks using suitable prepositions from the box. Some options can be used more than once. So in the box la கொடுத்திருக்கிற prepositions use பண்ணி இந்த fill-ups வந்து நீங்க fill பண்ணணும். சில options வந்து more than once கூட நீங்க யூஸ் பண்ணலாம். So first one பாருங்க, what do you do weekends? weekendsல வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. weekends அப்படிங்கிறது வந்து it's a time preposition. weekend, Sunday, December இதெல்லாமே வந்து time prepositions தான். So what do you do at weekends? weekendsல நீ என்ன பண்ணுவ? So at you can use. I'm going to my village on Sunday. day வரும்போது usually on யூஸ் பண்ணும். So இந்த மாதிரி நீங்க இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எது கரெக்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்க வந்து fill up பண்ணுங்க. இதனோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து டைம் ப்ரிப்போசிஷனா இருந்தா at, on, in, during, since இதெல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ டைம் ப்ரிப்போசிஷன்ஸா எந்த ப்ரிப்போசிஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆப்டா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவன்ட், தேர்ட் ஒன் பாருங்க, ஐ ஹேவன்ட் met my friends since December.
நான் டிசம்பர் மாசத்துல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஸோ சின்ஸ் அப்படிங்கிறதும் டைம் ப்ரிப்போசிஷன் தான். டிசம்பர்ல இருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணோம். ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். அக்ராஸ் நான் சொன்ன ஸ்ட்ரீட் வரும்போது எப்பவுமே குறுக்க ஸ்ட்ரீட்டை குறுக்க கிராஸ் பண்ணி போறோம் இல்லையா, அதுதான் வந்து அக்ராஸ். ஸோ ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். He told me in detail about the incident. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு சொன்னான். ஸோ எதை பற்றின டீட்டெயில்? இன்சிடெண்ட்டை பற்றின டீட்டெயில். ஸோ அபவுட் த இன்சிடெண்ட் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி மீதி சென்டென்சஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து எண்டில் இருக்கு, க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், fill up the blanks using suitable prepositions on your own. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களோட நீங்கள் ஓனாக வந்து யூ ஹாவ் டு fill up the preposition. The soldier climbed on a horse and rode away. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவரும் யூஸ் பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக மூமெண்ட் இருக்கிற ஒன்று சொல்லும்போது நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணுறது ஆப்டாக இருக்கும். ஸோ the soldier climbed over a horse and rode away. அது வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. they have been here for a long time. அவங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து இங்கே இருக்காங்க அப்படின்றோம். ஸோ அதுக்கு வந்து for யூஸ் பண்ணோம். Kumaravel has lived in the city since 2012. So 2012 வருஷத்துல இருந்து குமரவேல் இந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அந்த வருஷத்துல இருந்து அந்த மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து since யூஸ் பண்ணணும். Kumaravel has lived in the city since 2012. The paper was published in an international journal. International journalன்றது ஒரு பிளேஸை குறிக்குது. ஐ மீன் ஜேர்னல்ன்றது ஒரு மேகசின் தான், பட் இட்ஸ் அ லார்ஜ் பிளேஸ். ஸோ இன் யூஸ் பண்ணோம். when will you return to home? வீட்டுக்கு எப்போ திரும்பி வருவேன்? ஸோ to. ஸோ 5 sentences நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். மீதி இருக்கிற 5 sentences நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் இருக்கு. யூ கேன் கிராஸ் செக் வித் இட். ஸோ இன்னைக்கு நம்ம பிக்டோகிராமரில் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.